ஒரு பெரிய பணக்கார அம்மா, அவங்க ஒரு பெரிய மாளிகை, இந்த பிளம்பிங் தொழில் இல்லை, பிளம்பு, இந்த குழாய் அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறது, அதுதான் வந்து விக்கிள்ஸ்வர்த்ன்ற ஒரு அப்போஸ்தலன் யூகே. அவர் வந்து செத்தவங்களை நிறைய எழுப்பிட்டார், அவங்க ஒய்ஃபையே எழுப்பிட்டார். விக்கிள்ஸ்வர்த்து ஆல்வேஸ் ஏர்லி மார்னிங் when he gets up from bed, தூங்கி எழுந்திருக்கிறேன்ல, நம்மெல்லாம் தூங்கி எழுந்திருக்கமா, அப்பா இன்னைக்கு வேற வேலைக்கு போகணும், இந்த புருஷன் என்ன பண்ணுவானோ, இந்த அப்படி தானே நம்ம எழும்புறோம், அந்த கவலைக்கு என்ன பண்ணுறதுன்னு. இவர் என்ன பண்ணுவார்னா, he will never get up from bed. அப்படி எழுந்த உடனே பெட்டில் இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணுவார். ஜம்ப் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 10 minutes 15 minutes டான்ஸ் ஆடுவார். ஏண்டான்னா, திஸ் இஸ் த டே காட் ஹஸ் மேட், இதை கர்த்தர் உண்டு பண்ண நாள், we will rejoice and be glad in it. ஆண்டவர் படைச்சு உங்க கையில கொடுக்கிற நாளை நீங்க இன்னைக்கு அடுத்த நாள் திங்களா, எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பிள்ளைகளுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்குறீங்க, என்னம்மா அது புது துணியா, உங்களுக்கு எப்படி இருக்கும், பிடிங்கலான்னு இருக்கல. நீங்க என்ன சொன்னாலும் சொல்லுங்க, நீங்க ஆண்டவர் பார்வையில 2-3 வயசு குழந்தைங்க தான். How to find out a true Christianனா, அவன் 88 98 100 வயசு இருந்தாலும் அவனோட பழகினீங்கன்னா ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். நான் கொஞ்சம் சீரியஸ்னா அது ஆள் அவுட்டுன்னு அர்த்தம், கரண்ட் இல்லைன்னு அர்த்தம், எலக்ட்ரிசிட்டி கட் ஆயிடுச்சின்னு அர்த்தம். நான் இத்தனை வருஷம் ஊழியத்தில் இருக்கிறேன்னு எனக்கு முகத்தை பார்த்து சொல்ல முடியுமா, முடியாதா? சித்த வைத்தியர் நாடி பார்ப்பாரு. எனக்கு சில சித்த வைத்தியங்க தெரியும், இப்படி பிடிச்சிக்கிட்டா உனக்கு 8 குழந்தையான்னுவாங்க, நம்பாதீங்க. இல்லை உண்மையிலே நான் பார்த்துக்கிறேன், உனக்கு 8 குழந்தைன்னா இதெல்லாம் என்னது சித்த வைத்தியா தெரியும் 8 குழந்தை. உடனே நம்ம அப்பாவி ஜனங்க சரி. ஆனால் எனக்கு முகத்தை பார்த்தா தெரியும். அலெக்ஸை கேளுங்க, அலெக்ஸை என்கிட்ட சொல்லுவார். அப்படி பார்த்த உடனே தெரியும் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு, ஸ்பிரிச்சுவல் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு தெரியும். அப்போ by the face, by the walking, by the time of coming, by many different things. சாட்டை அடி, விப்புல நடையிலேயே தெரியும். ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், ஏன்னா இயேசு உள்ளகிறார் ஐயா. சில பேர் நடையிலேயே தெரியும். ஒரு 18 வயசு இருக்கும், 81 வயசு மாதிரி. அப்படியே சில நான் லேடி ஸ்கூல் மென் ஸ்கூலில் கிளாஸ் நடந்து இருக்கும்போது பாத்ரூம் போவாங்க, அதுலேயே தெரியும். அந்த பாத்ரூம் போகும்போது மெதுவாக போகிறான் பாருங்க, 100% தெரியும். பராக்கா ஆளை அடையாளம் தெரியும். ஆனால் தெரியாத மாதிரி என்னங்க சிஸ்டர், பிரைஸ் அலாட் பிரதர்னுவோம். அப்போ கூட சில பேர் சிரிக்க மாட்டாங்க. நீங்க சிரிக்கலைன்னா இந்த உலகத்தில் எவனும் சிரிக்க கூடாதுங்க. அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுள் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, முகத்தை பாரு. அப்போ விக்கிள்ஸ்வர்த் இவர் அப்படி பாட்டு எந்த நாவில் புது பாட் தமிழில் பாடல, அவர் இங்கிலீஷில் பாடினாரு. அப்படியே பப்ளிங், இட்ஸ் பப்ளிங் த ஹோல் பிளம்பிங் ஒர்க்கும் அப்படி பாட்டு பாடிக்கிறாரு. முகம் பீமிங்காக இருக்குது, ஸ்மைலாக இருக்குது. இந்த லேடி வந்து ஓனர், பெரிய லேடி சீமாட்டி வந்து அப்படி எட்டி பார்த்துட்டு ஓடிடுது, திரும்ப வந்து பார்க்குது, ஓடிடுது. அதால் பார்க்காம இருக்க முடியல இந்த ஆளை. காதல்லாம் இல்லை, அவர் வயசானவர். நம்ம பசங்க உடனே வேற மாதிரி பார்ப்பாங்க. இந்த புத்தி இருக்க சிலரை நீங்க பார்த்தீங்கன்னா, அவ பார்த்தா ஒரு மாறிக்கிறா, இவன் ஒரு மாறிக்கிறான்ற பாருங்க, அவங்களே நான் நம்புறது இல்லை. சந்தேக பேர் வழிகள். அப்போ
எங்கே விட்டேன்? திரும்ப திரும்ப ஒரு 10 முறை அவர் வேலை செய்கிற இடத்துல அப்படி வந்து பார்த்துட்டு ஓடிடுது, 15 தான் ஓடிடுது. இவர் எதை கண்டுக்கல. கடைசியில் சாயங்காலம் ஆகும்போது அதுக்கு அடக்க முடியல, ஓடி வந்துச்சு. ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் ஜாய்? உன் ஹார்ட்டில் இருக்க அந்த ஹார்ட்டுக்கு என்ன சீக்ரெட்? நான் இவ்வளோ பணம் இருக்கு, ஐ ஹவ் so much money, so much building, everything, but I could not enjoy a bottom, a little of your joy. உன் மனசில் இருக்கிற அந்த சந்தோஷத்தில் ஒரு பீஸ் கூட இல்லையே, அது என்ன காரணம்? உடனே அவர் சொன்னாரு, I have the life of God in me. I have the life of God in me. I have the life of God in me. எனக்குள்ள தேவ ஜீவன் இருக்கு. உடனே அவர் சொன்னாரு, எம்மா காலை என் பையன் சிக்கா இருந்தான், இயேசு நான் ஜெபம் பண்ண எழும்புனா, நான் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் உங்களை சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி தருவேன். எனக்குள்ள இயேசு இருக்கிறார், அவர் சந்தோஷம். உடனே அப்படியே முட்டி போட்டு எனக்கு அந்த சந்தோஷம் வேணும்னு இயேசுவை ஏத்துக்குச்சுமா. இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி. நீங்க இவர் லாட்ரி அடிச்சிடுச்சு 10 லட்சம்னா எனக்கு என்ன ஜாயி? அவருக்கு தானே ஜாயி. உங்களுக்கு ஆண் பிள்ளை பிறந்துடுச்சு, எங்களுக்கு என்ன ஜாயி? நீங்களே சொல்லுங்க. ஒரு வீடு கட்டிட்டீங்க, செல்வினுக்கு என்ன ஜாயி? எந்த சந்தோஷமும் எல்லாருக்கும் ஜாய்ஃபுல்லா இருக்காது. ஆனா the only news that can bring joy to the whole world is Christ in God. கெஞ்சி கேட்குறேன், அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த நாள் மறுபடியும் கட்டி கத்திரம் நல்லா கட்டா. எல்லாரும் சொல்லுங்க, எல்லா செய்தியும் எல்லாருக்கும் சந்தோஷம் தராது. இன்னொரு முறை, எல்லா செய்தியும் எல்லாருக்கும் சந்தோஷம் தராது. அமெரிக்க ஜனாதிபதி அவர் ஜெயிச்சிட்டா நமக்கு என்ன? ஸோ எல்லாருக்கும் சமாதானம் இல்லைங்க. பட் ஒரே ஒரு செய்தி, வானத்துக்கும் பூமிக்கும் இருந்த இடைவெளி மாறி, வானமும் பூமியும் ஒன்னா மாறி, ஜனங்களும் கடவுளும் எதிரிகளா இருந்தது மாறி, ஜனங்களும் தெய்வமும் ஒன்னா நேரமாகி மாறி, இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவ எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இதை விட என்னங்க ஜாய்? இந்த பார்தலத்தின் ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவ எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவ எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்திருப்பேன். தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்திருவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவ எந்த உள்ளத்தில் சொந்தமானா. சொந்தக்காரரவ எந்த உள்ளத்தில் சொந்தமான. நான் ரட்சிக்கப்பட்டது, I got saved when I was 14 years, small boy. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் when I went to college இந்த சாங்கை கேட்டேன். என்னால்
எனக்கெல்லாம் விட்டுருந்தா கூரையை பிச்சுக்கிட்டு ஓடி அப்படி குச்சிருப்பேன். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. தட் சாங் வழியில பாடிக்கிட்டே போவேன். நானே குச்சிட்டு பாடுவேன். இந்த பார்த்து வானத்தை பார்த்து, சூரியனை பார்த்து, சந்திரனை பார்த்து, மூனை பார்த்து, சன்னை பார்த்து, இவ்வளோவையும் படைச்சவர் என் உள்ளத்துல சொந்தக்காரர் ஆயிட்டாரு. இதை விட நீங்க ஓப்பனா சொல்லுங்க, இதை விட பெரிய சந்தோஷம் இருக்கா? அக்கா தராலா பகா தராலா. அந்த ஒரு பாட்டை கூட அந்த காலத்துல நீங்கெல்லாம் பாடுறீங்கல்ல, இந்த பார்தலத்தின் அப்படி பாடவே முடியாது. எனக்கு பாடவே முடியாது. சத்தியமா சொல்றேங்க, சத்தியம் சொல்லக்கூடாது, மன்னிச்சுங்க ஆண்டவரே. ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு அதை பாடும்போதெல்லாம். அப்படியே யோசித்து இந்த பார்தலத்தின் சொந்த ஏங்க, அதை விட ஒரு பெரியவர் அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா, வேர்ல்டு படைச்சவர் எனக்குள்ள வந்து எனக்கு சொந்தக்காரனாகி, என் ஜீவனாகி, என் பலனாகி, என் ஆயுளாகி, என் ஆரோக்கியமாகி, ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமாக. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். தேங்க்யூ. ஏதோ ஒன்று ரெண்டுலாவது ஸ்ப்ரிங் ஒர்க் பண்ணுது, சிலது ஸ்ப்ரிங் ஒர்க் பண்ணல, அப்படியே நின்றுகிட்டு இருக்கு. அப்பா, இந்த ஜாய் இருக்குல்ல, எல்லாரும் சொல்லுங்க, ஜாய் இருக்குல்ல, அதுதான் பெஸ்ட் காஸ்பல் ஃபார் த அன்பிலீவர்ஸ். சத்தமா சொல்லுங்க, என் முகத்துல, என் முகத்துல, என் அகத்துல சந்தோஷம் இருக்கு பாரு, சந்தோஷம் இருக்கு. அதுதான் அவிசுவாசிக்கு, புறஜாதிகளுக்கு அதிசிறந்த அட்ராக்ஷன். அந்த சிரிக்கும் போது அசிங்கமான ஆள் கூட அழகா இருக்கும், அழும்போது உலக பேர் அழகியும் அசிங்கமா இருக்கும். அழகோ அசிங்கமோ கலரில் இல்லை, உங்கள் பல்லில் இருக்கிறது. இந்த பார்தலத்தின் பாருங்க, இதோ எல்லாருக்கும் ஒரே, இந்த ஹோல் வேர்ல்டும். அவிசுவாசிகள் மட்டும் இதை விளங்கிட்டாங்க. அவங்களால ஓப்பனா சொல்றாங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல சிரிச்சுக்கிட்டே அவங்க திட்டுனாலும் சரிங்க, என்னங்க வயிறு வலின்னு வச்சுக்கோங்க, வயிறு வலின்னுங்க. உங்களுக்கு ஏதோ நான் மஜா பண்ற மாதிரி இருக்கும். இந்த சந்தோஷத்தை பிசாசு ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்து எடுத்து விட்டான். அந்த சந்தோஷம் திரும்ப வந்துடுச்சுன்னா உங்க உள்ளவே ஒரு பலன் வரும். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே உங்கள் பலன். பிசாசு உங்களை தாக்குனான்னா நேரா நீங்க சிரிக்கும் போது தாக்க மாட்டான். நீங்க ஒரே இந்த பார்தலத்தின் அப்படின்னா ஓடிடுவான். என்னைக்கு வயன் இந்த ஹஸ்பண்டு சரியே இல்லை, இவர் உருப்படவே மாட்டார், இவர் எதுவுமே பண்ண மாட்டார். உடனே சாத்தான் சொல்லுவான், டேய் இதாண்டா நல்ல மொமெண்ட், போய் ஒரு விரலத்தோடு, ஆள் அவுட்டு. டச் ஹர் வித் எ ஃபிங்கர், ஆள் அவுட்டு. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, இது சாத்தானுடைய தந்திரம். பிஃபோர் ஹி அட்டாக்ஸ் யூ, he takes joy from your heart. When the joy goes, your strength goes. When the strength goes, even a mosquito will kill you. அப்பா, இந்த பாயிண்ட்டுக்கு மற்றவங்க அண்ணா குதிச்சு இருப்பாங்க. அப்படியா அண்ணா, ஜாய் அவ்வளோ சந்தோஷமா அண்ணா, அப்படியா அண்ணா,
ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு விளையாட்டாக இருக்கு உங்களுக்கு, ஆனால் இதில் உங்களுக்கு ஒரு பெரிய மாத்திரையை கொடுத்துருக்கிறேன். மன மகிழ்ச்சி, நல்ல நல்ல ஔஷதம். அப்ப மாறி 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 நோய் வந்தா என்ன? That's why we don't need medicine. See that? Kalabaragiriantu, Gudubaravidi Tikalabara Katukunta. No need. Kilakatukatakin. இல்லைன்னா பிள்ளைகளுக்கு தானா எப்போ பார்த்தாலும் நோய் வருது. சத்தியமா அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இல்லை. Pavam. Pavam Pullingal. Very beautiful you pronounced, Benny. பாவம் Purki. பாவம் Pavam Pullingal. பிள்ளைங்க. Why are they mocking me? இல்ல ரொம்ப I am so excited. கிறுக்கு. You pronounce so accurate. கல்யாணம் ஆன புதுசுல முறுக்கு சாப்பிட்டு இருந்தாங்க. பேர் என்ன கேட்டாங்க? கிறுக்கு அப்படின்னு. And then they try அது to அன்னி cheat. நம்பி இருப்பாங்க. கிறுக்கு எல்லாம் சிரிச்ச உடனே நோ யூ ஆர் சீட்டிங் மீன்ட்டாங்க. நான் ஓப்பனா சொல்லட்டுங்களா, இப்படி ஜோக் அடிச்சு சிரிச்சா கூட உங்க பலம் அதிகமாகும். அதனால பிசாசு என்னன்னுட்டான், கர்த்தருடைய பிரசன்னத்திலே எல்லாரும் பய பக்தி ஆயிருக்க கடவுள். அதை எப்படி பிரசங்கம் பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரும் சுடுமூஞ்சுகளா இருக்க. நீங்க பெராக்காவில் பார்த்துக்கிறீங்களா? இதெல்லாம் அந்த பிரசங்கத்துக்குன்னு ஒரு தனி பாணியே கிடையாது. எனக்கு என் லைஃப்ல எனக்கு பாணி கிடையாது. அப்படின்னா ரொம்ப தூரங்கிறேன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ ஜாய் வருதோ அவ்வளோ நீங்களும் ஆண்டவரும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. The more you are joyful, it indicates you are more healthy in your Christian life. The more you are sad, you are very sickly inside. And the inside sickness will affect your outer body, affect your family, affect your finance. I'm not joking, just making you excited. This is the Bible truth. இது கர்த்தருடைய வாக்கு. எதுவும் நான் சொல்றது சிரிப்பா வரலன்னா கூட ஜோக் அடிங்க, ஜாய்ஃபுல்லா இருக்கணுங்க. நான் சொல்றேன், சந்தோஷம் இல்லைன்னா ஒன்னாவது பண்ணுங்க. இந்த கிச்சு கிச்சாம் பண்ணுவாங்க தெரியுமா, அது மாதிரி அதை அடிக்கடி பண்ணிக்குங்க. இந்த பிள்ளை எப்படி சிரிக்குது பாருங்க. இந்த பார்தலத்தின் இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவ எந்த உள்ளத்தில் சொந்தமானா. இது மாபெரும் பாக்கியமே. In the Christmas message, if it has gone deep inside your heart, you will always bubble with joy. Nikki, Christmas message is not presented accurately. God became man. For one reason, man becomes God. Heavenly person became earthly person so that the earthly people become heavenly citizens.
Very simple. Very simple. That will, the more you realize, Jesus said that I say this, listen, I say this that you may have my joy and that joy may be full. அந்த மாதிரி ஸ்கிரிப்சர்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்க. வாட் ஐ கேன் ஹாவ் ஹிஸ் ஜாய், நாட் மை ஜாய், ஹிஸ் ஜாய். அப்புறம் that joy may be full. My own joy may be full. Huh? He gives us his joy so that our own joy also may be full. Both together. Yeah. Full. Yeah. Our own joy even. I give my joy, that your joy, my joy becomes your joy. Both joys together, no? That together Double joy. full. Yeah. Listen பண்ணுங்க. Every time when God says, I say this, that my joy may be full, your joy may be, my joy I may be in you, that joy may be full. இதுக்கு என்ன மீனிங்னா, நல்லா பார்த்தீங்கன்னா, just before he talks about, I am the wine, you are the branch. Wine and branch. நீங்களே கரெக்டா சொல்லுங்க. Wine and the branch. He is, you are அவர் மரம், திராட்சை செடி, நீங்க. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். செடி ஒரு 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 ரகம், கிளை அடுத்த ஜாதியா? சேம் கலர், சேம் ஜூஸ், சேம் டேஸ்ட், ரெண்டும் ஒன்னாயிடுச்சு. சரி, செடியை பிடுங்கிட்டீங்க, கிளை அங்க இருக்குமா? செடியை மாடி வீட்டில் வச்சுட்டீங்க, கிளை எங்க இருக்கும்? அப்ப தண்ணி செடிக்கு ஊத்துறீங்க, அது எங்க போகும்? நீங்களும் இயேசுவும் அவ்வளோ ஒன்னா ஆயிட்டீங்க. அவர் பிறந்தார், நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்க. அவர் மரிச்சார், ஓல்டு மேனுக்கு செத்துட்டீங்க. அவர் உயிரோட எழுந்தார், நீங்க புது மனுஷனா எழும்பிட்டீங்க. அவர் பரலோகத்துக்கு போனார், நீங்களும் அவருடைய ஆவியும் பரலோக ஜீவனா நீங்க மாறிட்டீங்க. எல்லா பிசாசுகளும் அவருக்கு கீழே இருக்கு, அத்தனை பிசாசுகளும் உங்களுக்கு கீழே இருக்கு. எல்லா நோய்களும் அவருக்கு கீழே இருக்கு, எல்லா நோய்களும் உங்களுக்கு கீழே இருக்கு. எஸ் ஆர் நோ? இந்த சந்தோஷத்தை, இந்த ட்ரூத்தை விளங்கிட்டீங்கன்னா ஜாய் வருமா வராதா? சரி, அடுத்தது, இந்த இயேசு உள்ள வந்தது எதுக்கு? Why Jesus and you became one? ஆசீர்வாதத்துக்கு இல்ல? ஆசீர்வாதம், சந்தோஷம், அப்புறம் பிள்ளைகள்லாம் சந்தோஷம், எல்லாரும் நல்லா. அதுக்காக வந்தார் இயேசு. ஓப்பனா சொல்லுங்க. மேரிக்கு ஆண்டவர் ஒரு குழந்தைய கொடுத்தார். எதுக்கு? மேரி படிக்க வச்சு லண்டனுக்கு அனுப்பி டாக்டர் ஆக்கி ஒரு டிஸ்பென்சரி தொடங்கி பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து சொல்லுங்க ஓப்பனா. மேரி கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, பரிசுத்தாவியான் உன்னோட வருவார், அவருடைய நிழல் உண்மையோட, உன்னிடத்தில் பரிசுத்தம் உள்ளது, பிறக்கும் உற்பத்தி ஆகுது, பரிசுத்தம் உள்ளது. என்னவா இருக்கும்? தாவீதின் திறவுகோல்களை அவருக்கு தருவார், அவர் ராஜ்யங்களை ஆளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு எறாது. அப்போ மரியாளுக்கு குழந்தை கொடுத்தது எதுக்கு? மரியாள் குழந்தை வந்த உடனே அந்த குழந்தை யாருக்கு? உலகத்தை சேவிக்க. இப்ப இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமான். எதுக்கு? எனக்குள்ளிருந்து என்னை ஆசீர்வதிக்க, என் பிள்ளை குட்டிய பார்த்து கொள்ள, எனக்கு நல்ல சம்பளம் கொடுத்து விட்டு புது வீட்டையும் கட்டி கொடுக்க. சொல்லுங்க அம்மா. என்று இயேசு மரியாளுக்குள் வந்தாரோ அன்றைக்கே ரட்சகர், உலக ரட்சிப்பு ஆயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம்,
வாடகை தாய் மாதிரி அந்த அம்மா இருந்துச்சு. பிதா கேட்டாரு, ரெண்ட் பண்ணிட்டாரு அவங்களோட ஊம்ப. பிதா கேட்டாரு, ஒரு 9 மாசம் கூடுமா? எதுக்கு? என் குமாரன் உன் வயிற்றுல வைக்கிறேன். அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க, தாயும் பிள்ளையும் பிரிஞ்சிட்டாங்கன்னா எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அந்த காலத்தில். ஏன்னா அது குழந்தை சேஃபாக வரணும். குழந்தை சேஃபாக வந்த பிறகு மரியாளுக்கும் குழந்தைக்கும் கேப் இல்லை. ஆனால் உங்கள் உள்ளத்தில் பிறஞ்சு பாருங்க அந்த குழந்தை 9 மாசத்துல எடுத்து போட்டுடலாமா? சொல்லுங்க. 10 மாசத்துல எடுத்து போடலாமா? அந்த குழந்தையும் நீங்களும் ஒன்றாக மாறிவிட்டீர்கள். இந்த குழந்தை வேலை உங்க வேலை. அந்த குழந்தை உலகத்தை ரட்சிக்கணும், நீங்க உலகத்தை ரட்சிக்கணும். எஸ் ஆர் நோ? எஸ். 5 நிமிஷம் கூட என் பிள்ளைய பத்தி என்ன பண்ணலாம்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எம்மா நான் உனக்குள்ள வந்தது, உனக்கு 9 பிள்ளை இருந்தா. எங்க அம்மா சொன்னாங்க, 9 பிள்ளை கொடுத்தீங்க ஆண்டவரே, 9ஐயும் ரத்த சாட்சி ஆக்கிடுங்க. அதான் உனக்கு இருக்கிறது எல்லாம் அவருக்கு. அத மறந்த ஆபத்து. எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். The Lord has taught me one lesson. Whatever you give to him is blessed, it's multiplied, it's miracle. Whatever you keep is cursed and diminished and sad. Just go through your hands. உன் கை வழியா போகணும். 5 அப்பம், எல்லாரும் சொல்லுங்க, 5 அப்பம், 2 மீன் பையன் கையில இருந்து ஆண்டவர் கையில போன உடனே அது அப்பம் அல்ல, அது அற்புதம். அது மீன் அல்ல, அது அற்புத மீன். அது அந்த பையனுக்குரியதல்ல, ஆயிரங்களை போஷிக்க பயன்படுத்த. இதை மட்டும் செய்துட்டீங்கன்னா, without ஒரு prayer நீங்க உங்களுக்கு, without a single prayer for you, your children are blessed, your family is blessed. எல்லாம் யோசிக்கிறீங்க, நம்ம நினைக்கிறதெல்லாம் பிள்ளைன்றமே. அதனால தான் அந்த பிள்ளை நல்லா இருக்காது. என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை, நீ எவ்வளவு சொல்றியோ அவ்வளோ அந்த பிள்ளை கேட்டு போயிடும். ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இப்போ உங்களை சிரிக்க சொன்னா சிரிப்பீங்களா? நடிப்பீங்க. ஏன்னா சில பேருக்கு இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? பலார் பலார் நான் கன்னத்தில் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதான் என் எய்மே. அது கிறிஸ்துமஸ் பரிசு உங்களுக்கு, தகப்பனிடத்திலிருந்து வருகிற பரிசு. Please understand everything. Say Christmas is not for Mary, not for Joseph, it's for the world. I had a Christmas, I am born again, Christ came in me, now I and Christ have become one, we are together, world savior. அடுத்த கிறிஸ்மஸ்க்குள்ள உங்க இருக்கிற இயேசு வெளியே போய் எல்லாரையும் தொடல. நீங்க நல்லா இருப்பீங்க. இதாங்க ஜாய், இதான் ஜாய். பேய ஓட்டு வராங்க. 70 people Jesus sent. They were jumping for joy. நாங்க சொன்ன பேய் ஓடுதாண்டவரு, எங்க வார்த்தைக்கு பேய் ஓடுதாண்டவர். என் மனைவியே எனக்கு கீழ்ப்படியதில்லை, பேய் கீழ்ப்படிதாண்டவர். நீங்க அதுக்கு படிக்கலையா அந்த பைபிளை? நான் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல படிச்சேன். அதாவது அவங்களால நம்ப முடியல. இயேசு நம்பல போகுது. உன் வாழ்க்கை ஆண்டவருடைய வேலைக்காக நீ ஓடுனா உன் வார்த்தைக்கு பேய்கள் கீழ்ப்படியும். அப்பா அம்மா மாறுங்க, பிள்ளைகளை எங்க கிட்ட கொண்டு வந்து, பொண்ணுக்கு பேயினா நான் சொல்லுவேன், உன் மேல பேய் போகணும்.
ஏன்னா பெற்றோர்கள் if they run for God, they have all authority over all demons that attacks their family or children. ஊழியத்தை நிறுத்தாதீங்க. இயேசு உள்ள வந்தது மரியாளுக்கு அல்ல. அதான் கிறிஸ்மஸ் நியூஸ். உலகத்தை சேவிப்பார். இருங்க, எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் ஒரு பிள்ளை பிறந்துச்சா? அது பிள்ளை பேர் என்ன? பைபிளை நீங்க மட்டும் அவ்வளவு படிச்சு வச்சுக்கிறீங்க. அந்த பிள்ளை பேர் என்ன? அந்த பிள்ளையை பற்றி அவன் நினைச்சான், ஓல்டு ஏஜ்ல கர்த்தர் என்னை, அது எலிசபெத் சொன்னா, என்னுடைய இந்த வயதில் என் நிந்தனையை நீக்க. ஆமா, சில பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. என் நிந்தனையை நீக்க எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணினார். அந்த கல்யாணமே நல்லா இருக்காது. அந்த கல்யாணம் கர்த்தருக்கு. நீயும் புருஷனும் கர்த்தருக்கு. நீ ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஆளு. இது வரைக்கும் உன் வீடு உன் பிள்ளை நினைச்சது தப்பு. அது மரியாளுக்கு பிறந்த பிள்ளை அல்ல. அது உலகத்தை ரட்சிக்க அந்த மரியாளை வாடகத்தாயா எடுத்தார். ஆனா உனக்குள் இருக்கிற இயேசு உன்னை வாடகத்தாயாய் எடுக்கவில்லை, உன்னோடு வாசமே ஆகிவிட்டார். விளங்குனவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மேரி சொன்ன மாத்தா எலிசபெத், the reproach among my name is removed, God remembered me. heaven ஒரே லாஃபிங். நான் பார்த்த ஏஞ்சல்ஸ் அப்படி சிரிச்சாங்க. அது நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதோ ஒரு ராங் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஏஞ்சல்ஸ் ஒரே சிரிப்பு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாட்டியை பாரு, நிந்தனையை நீக்கிறதுக்கு பிள்ளைய கொடுத்தம்மா. He will prepare the way for the Lord. பாட்டி, grandma, I gave you a baby not to remove your reproach, but to prepare the way of the Lord. ஜனங்கள்லாம் திருடருங்க. என் பிள்ளை திருடி, என் வீடு திருடா. இதான் உங்களுக்கு இன்றைக்கு கிறிஸ்துமஸ். எனக்கு வயசாயிடுச்சு இல்ல, இந்த மாதிரி ஹார்ஷா வார்த்தை வரும். வாலிபத்தில் வந்திருக்காது. இது வயசு கொடுமை. வாலிபத்தில் எப்படி சொல்லியிருப்பேன்னா, நீங்கள் அந்த குழந்தையை கர்த்தருக்கு என்று வளர்க்காவிட்டால் ஆண்டவருக்கு சொந்தமானதை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டீர்கள் என்று அர்த்தம்னு இருப்பேன். இப்போ வயசாயிடுச்சுல திருடி. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவ எந்த உள்ளத்தில் சொந்தமான. பார்தலத்தின் சொந்தக்காரனவன் எந்த உள்ளத்தின் சொந்தமானா. சில பேருக்கு குழந்தையே தரமாட்டாரு. எப்ப அவங்க ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அதற்கு சாமுவேல் என்று பெயர் வைத்து, இதெல்லாம் ரெகுலரா நம்ம தமிழ்காரங்க ஏமாத்துறது. அதை உமக்கே தருவேன் ஆண்டவரேன். அதுக்கு பிறகு 88 வயசுல குழந்தை பிறக்கும். நீங்க பாத்துக்கிறீங்களா? சிம்சோன் வெயிட் பண்ணி கிடைக்கல. ஆண்டவரே, அந்த பிள்ளை கற்பம் முதல் கல்லறை வரை என்னுடையவன். யோவான், அவன் என்னுடையவன். ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற அத்தனையும் மூச்சு நீ மூச்சு விடுறல்ல, அதை நான் கொடுத்தேன். அந்த மூச்சு என் பேச்சா மாறட்டும். லைஃப் ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வேப்பர் இருக்குல்ல, அதாங்க லைஃப். போன வருஷம் இந்த நாளில் எங்கள் அப்பா இருந்தார். எங்கள் அப்பா எவ்வளோ கம்பீரமான ஆள் தெரியுமா? கம்பீரமாக இருப்பார், ரொம்ப ஸ்டைலிஷு. என் கண்ணு முன்னால் அந்த கலரை இருக்க நான் பார்க்கறதே இல்லை. அந்த பக்கம் ஒரு பாக்ஸில் வந்தார், மேலே போயிட்டாரு. பாக்ஸில் வச்சோம், ஒரு பாக்ஸை இன்னொரு பாக்ஸில் வச்சோம். இப்போ அதை திறந்து பார்த்தீங்கன்னா புழு இருக்கும்.
இதான் லைஃப். வேப்பா சங்கீதக்காரன் சொல்றான், எங்கள் ஆயுசு நாட்களை 4 விரற்கடையாக்கினீர். 4 விரல். இதுக்கு ஆடுற ஆட்டம் என்ன, பாடுற பாட்டு என்ன, வைராக்கியம் என்ன, என்னை பற்றி உனக்கு தெரியுமா? தெரியும், நீ வேப்பர். நீ பேப்பர் கூட இல்லை. என்னை அவன் பேச, நீ யாருன்னு நினைச்சுக்கிட்ட? சில பேர் சொல்லுவாங்க, என்ன பார்த்து சொன்னா எனக்கு கோவமா ஒரு இந்த மக்குக்கு யாரு நீ? ஒரு பையில காத்தடிக்கிற மாதிரி நீங்க ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த வாழ்க்கை. இயேசு உங்களுக்குள் பிறந்தார் உலகத்தை ரட்சிக்க. ஆதியாகமம் எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு வசனம், பிடிச்ச ஒரு வசனம். புதிய ஏற்பாடு எடுத்த உடனே நம்மெல்லாம் புதுசு, யாராவது வந்தாங்க அந்த ரிசப்ஷன் ரூம் அழகாக வைப்போமா வைக்கலையா? நீங்களே சொல்லுங்க. அது மட்டும் ரொம்ப பளபளன்னு இருக்கும். யாராவது கெஸ்ட் வந்தால் நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவங்க கிச்சனுக்குள்ளே வரக்கூடாது. சின்னத்தில் பெட்ரூம் போய் பார்ப்பாங்க, பக்கு 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 பக்குன்னு இருக்கும். எப்பவுமே அந்த பிகினிங் நல்லா இருக்கணும்ல. மத்தேயு எடுத்தீங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யோசேப்பை பெற்றான், அவன் ஆபேசை பெற்றான், அவன் யகலை பெற்றான். இந்த டைரியில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லா. பெற்றான் பெற்றான். ஆபிரகாம் பிகாட் ஐசக், ஐசக் பிகாட் ஜேக்கப், ஜேக்கப் பிகாட். இதே மாதிரி தான் இருக்கும். கரெக்டா 16ஆம் வசனம் வந்த உடனே, he begot Joseph, the husband of Mary. Jesus was born. பெற்றான் பெற்றான் பெற்றான், இங்கே பிறந்தான். அப்படின்னா என்னன்னா, எல்லாம் ஆபிரகாம் பெற்றான். ஈசாக்குக்கு அதே மூக்கு, அதே வாய், அதே புத்தி, அதே டிஎன்ஏ, அதே ஜீன். எல்லாம் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது. இப்ப மாம்சம் மாதிரி நீங்க நடக்கலாமா? சொல்லுங்க ஐயா. மாம்சத்தின் கிரியைகள் வேற, ஆவியின் கனிகள் வேற. The works of the flesh, adultery, விபச்சாரம், வேசித்தனம், சண்டைகள், plural, சண்டைகள். வெரி குட். சண்டைகள். சண்டை கள்ளு, பொறாமை கள், வாக்குவாதம் கல், பிரிவினை. எத்தனை பிரிவினைப்பா! அது வட இந்தியா, இது தென்னிந்தியா, இது நாடாரு, இது தலித். ஐயோ நான்சன். மாம்சத்தின் பிறக்கிறவன் மாம்சமாயிருக்கிறான், ஆவியினால் பிறந்தவன் ஆவியாயிருக்கிறான். நீ என்னைக்கு ஆண்டவருக்குள்ள மறுபடியும் பிறந்தையோ, நீ ஆபிரகாம் பிள்ளை இல்ல, ஈசாக்கு பிள்ளை இல்ல, ஆண்டவருடைய பிள்ளை. இது விளங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க நேச்சரே மாறிடும். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய, எல்லாம் சிங்குலர். விளங்கினவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பக்கத்துல. இயேசு பிறந்தார் சொல்லுங்க. இயேசு பிறந்தார் எனக்குள் மறுபடியும் பிறப்பதற்காக. எனக்குள் மறுபடியும் பிறப்பதற்காக. அப்பா என்னை பெற்றெடுத்தார். இயேசு எனக்குள்ளே பிறந்து விட்டார். இயேசு எனக்குள்ளே பிறந்து விட்டார். விளங்கினவங்களா ஒரு அல்லேலூயா. இப்ப நீங்க தேவனால் பிறந்தவர்கள். அப்பா உங்க டிஎன்ஏ யாரு? ஜீன் யாரு? சொல்லுங்க. உங்க சாயல் யாரு? உங்க நேச்சர் யாரு? நீங்க எப்படி வளருவீங்கப்பா? தேவனை போல தேவ சாயல் ஆக மாறி
தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அது அந்த பாட்டு நல்ல பாட்டு. அந்த நாளும் நெருங்கிடு, அது பரலோகம். நிறைய பேர் பரலோகம் போன உடனே நான் அவரை மாதிரி ஆயிடுவேன். ஆசை, தோசை, அப்பளம், வடை. இங்கேயே நீ தேவன் உனக்குள்ள பிறந்துட்டார். நாளுக்கு நாள் இயேசுவை போலவே மாறுகின்றோம். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுங்க, தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான். உலகத்தை ஜெயிக்கிறான். எனக்கு கிறிஸ்மஸ் வந்துடுச்சு. எனக்கு கிறிஸ்மஸ் வந்துருச்சு. நான் தேவனால் பிறந்தவன். நான் தேவனால் எங்க பிறந்தவன். அப்பா அம்மா என்னை பெற்றெடுத்தது வேறு. எங்க அப்பா அம்மா என்னை பெற்றெடுத்தது வேறு. இப்பொழுது நான் வேறு. இப்பொழுது நான் வேறு. எனக்குள் அவருடைய விதை இருக்கிறது. எனக்குள் அவருடைய விதை இருக்கிறது. தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய மாட்டான். இதுதான் உங்க வாழ்க்கையை மாத்துகிற கிறிஸ்துமஸ். நேத்து கூட ஆண்டவர்கிட்ட நான் அழுது, ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ்ன்றது மட்டும் கிறிஸ்தவங்களுக்கு விளங்கிட்டா இந்த உலகமே வேற மாதிரி இருக்குமே ஆண்டவர். எத்தனை கிறிஸ்மஸ் மெசேஜ் கேட்டீங்க, இன்னும் எத்தனை கிறிஸ்மஸ் மெசேஜ் கேட்க போறீங்களோ தெரியாது. இல்ல அடுத்த கிறிஸ்மஸ் இருப்பீங்களா தெரியாது. எல்லாரையும் நான் வார்ன் பண்றேன், நீங்க என்றைக்கு மறுபடியும் இயேசு பிறந்தார், நீங்கள் தேவனால் பிறந்து விட்டீர்கள். அதுக்கு முன்னால மனுஷி, இப்போ தேவஷி. இப்போ காட் ஸ்மால் காட் ஆயிட்டீங்க. இந்த நினைவோட வாழுங்க. You will have joy and take the joy message to the world that will double up your joy. ஒரு ஆளை, one person you lead them to Christ, come to the room, you will feel such a joy. எல்லாரும் சொல்லுங்க, ஊழியம் செய்யற ஆளு செய்ய 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 உள்ள சந்தோஷம் பொங்கிட்டே இருக்கும். உள்ள சந்தோஷம் பொங்கிட்டே இருக்கும். ஊழியம் செய்யாத ஆளு, ஊழியம் செய்யாத ஆளு கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வரும், கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வரும், சுடுமூஞ்சி மேல சுடுமூஞ்சி ஆயிடும். சிடுமூஞ்சி மேல சிடுமூஞ்சி ஆயிடும். இந்த பார்தலத்தின் எந்த உள்ளத்தின் சொந்தமானார், இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரனவன், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே அல்பா, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரனவன், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரனவன், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்க கவலைகளை பார்க்காதீங்க, கர்த்தர் உள்ள இருக்கிறதை பாருங்க. விளங்குச்சா? உங்க வீடுன்னு சொல்லாதீங்க, உங்க வீடு அல்ல இது, நீ அவர் வீடுன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைன்னு சொல்லாதீங்க, அவரும் நீங்களும் ஒன்னாயிட்டீங்க. உங்களுக்குன்னு வாழாதீங்க. இனி உள்ள வந்த இயேசுவை மரியாதை மாதிரி உலகத்துக்கு தத்தமா கொடுங்க. உங்க வேலை 2 தான். இயேசு உள்ள வரணும், நீங்க வெளியே கொடுக்கணும். Amen. அதானே மரியாதை. I like it. I like it. Jesus came inside. She said, okay, come. நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, show, give, okay Lord. இந்த 2 மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை சூப்பரா இருக்கும். என் புருஷன் என்ன அடிக்கிறான், உனக்குள்ள இருக்கிறவர் அணைக்கிறார். உலகமே எனக்கு எதிரி, உன்னதமே உனக்கு நண்பரும். எனக்கு அது இல்ல இது இல்ல இது இல்ல, இயேசு இருக்கிறார். அம்மா
இதுக்கு மேலே ஒன்று வேணுமா? கொஞ்சம் ஓப்பனாக சொல்லுங்க. இதுக்கு மேலே ஒன்று வேணுமா? இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவ எந்த உள்ளத்தில் சொந்தமா. இந்த பார்த்தலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எல்லாரும் சொல்லுங்க, ஏசையா நான் மரியாதை போல உங்களை உள்ள ரிசீவ் பண்ணிட்டேன். இனி உங்களை வெளியே கொடுக்கறதா என் வேலை. உங்களை வெளியே கொடுக்கறதா என் வேலை. உங்களை நான் தனியா கொடுக்க முடியாது. உங்களை தனியா கொடுக்க முடியாது. நீங்களும் நானும் ஒண்ணா ஆயிட்டோம். நீங்களும் நானும் என்னையும் உங்களையும் சேர்த்து எங்களையும் உன்னையும் சேர்த்து அடுத்தவர்களுக்காக அர்ப்பணிக்கிறேன். எனக்கு இருக்கிற எல்லாம் உங்களுக்கு சொந்தம் ஆயிடுச்சப்பா. உங்களுக்கு சொந்தமாயிடுச்சப்பா. நான் என் கண்ணை திருப்புறேன். எனக்குள்ள இருக்கிற இயேசுவின் மேல. எனக்குள்ள இருக்கிற இயேசுவின் மேல. ஆமென். ஆமென்.